அஸ்ஸலாமு சுருவல் என்ன கதை ஹபீபி கம் டு சபியா கேட்டரிங் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு டம் பிரியாணி 1 கிலோ மசாலா போட்டு எந்த ஒரு குறையும் இல்லாம பாருங்க. எல்லா விடமும் சிக்கன் தான் ஆயிக்குது. சோத்துக்கும் பார்க்க மசாலா தான் கூட ஆயிக்கும். அந்த மாதிரி வேற லெவல்ல இதை பாருங்க. சட்டப்படி ஆயிக்குது பாருங்க. பினிஷிங் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. எங்களை பேக்கேஜிங் எடுத்து பாருங்க. மாசம்பல் ஆயிக்கணும், அச்சாருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, எல்லாமே வாசியா போட்டு கிரீன் பீஸ் கஜு எல்லாம் போட்டு வாசியா போட்டு கிரீன் பீஸ் ஆக்கி வச்சுக்கிறோம். பேக்கேஜிங் குவாலிட்டியை பாருங்க. ஹபீபி பிரியாணி இருந்தாலே சபியா கேட்டரிங் தான் ஹபீபி இதுக்கு போறோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க ஃப்ரை சிக்கன் கிரேவியோட எப்படி சட்டப்படி லெவல்ல குவாலிட்டியான லெவல்ல இருக்குது. அதே மாதிரி வட்டலாப்பதையும் பாருங்க. நெருப்பு மாதிரி சுருவல் உங்களுக்கும் உங்களோட வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்தா, உங்களோட வீட்டுல என்ன சரி பர்த்டே பார்ட்டிஸ் இருந்தா, கல்யாணம் இருந்தா, வலிமை இருந்தா வேண்டியனுக்கு அடிங்க பொக்க சபியா கேட்டரிங் நெருப்பு மாதிரி சாப்பாடு செஞ்சு தாரோம். மிஸ் பண்ணமான சபியா கேட்டரிங்ல வேற தரமான சட்டப்படியான ஒரு பிரியாணி தாரோம். உடனே போராட்டி எங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அடிச்சு இப்பவே ஓட்டுற போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.